ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. ஒரு திரைப்படம், அதுவும் 2025 தொடக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக ஒரு தியாகத்தையும் உள்வாங்கி அதிலிருந்து கற்றுக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கிற ஒரு திரைப்படத்தை முதல்ல பார்த்ததில் பெருமை. த 688 அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் உண்மையாக உழைச்சா அதற்கான அங்கீகாரம் எத்தனை வருடங்கள் கழித்து வேண்டுமானாலும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த திரைப்படத்தை சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். நான் இந்த விமர்சனங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாக்கி சினிமாஸ் நேயர்கள், ஜாக்கி டிவி நேயர்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து இந்த திரைப்படத்தை, அதாவது கார்ட்டூன் படம் காமிச்சேன், கற்பனை படம் காமிச்சேன்றதை விட இந்த திரைப்படத்தை உங்கள் குழந்தைங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் பதிப்பிலே இருக்குது, உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து ஒரு படத்தை நீங்கள் தயவு செய்து பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். மார்க் மை வேர்ட், மிக முக்கியமாக பொம்பளை குழந்தைங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். தமிழில் இருக்குது. இது ஒரு வார் படம் தான். ஆனால் நீங்கள் இந்த வார் படத்தை விட இந்த படம் உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா இதிகாச கதைகள் மூலமாகத்தான் நம்ம எல்லாமே வளர்க்கப்படுறோம். அதன் மூலமாக தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய, நம்ம குழந்தைங்க நம்மளை விட அதிகமாகவே கற்றுக்குவாங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு விரிவான ஒரு விமர்சனத்திற்கு ஸ்டே டியூன் வித் அஸ். த 688. இந்த படம், இந்த கதை, இந்த நம்பர் என்ன, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, 2ஆம் வேர்ல்டு வார், அதாவது 2வது உலகப் போர் முடிகிற தருவாயில் ஈரோப்புக்கு ஒரு கருப்பின பெட்டாலியன், பெண்கள் குழு அனுப்பப்படுறாங்க. 688 அப்படின்ற பெட்டாலியன் அனுப்புகிறாங்க. அதாவது 2ஆம் உலகப் போரில் பெண்கள் குழுன்னு ஒன்று ஈரோப்புக்கு போச்சுன்னா அது இது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது வெள்ளையின பெண்கள் பங்கு பெற்றாங்க 2ஆம் உலகப் போரில். ஆனால் கருப்பின பெண்களை ஒரு அன்டச்சபிள்ஸாகவே அவங்க வச்சிட்டு இருக்கும்போது அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஏளனம் செய்வதற்காக ஈரோப்புக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த ஈரோப்புக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, லெட்டர்கள் தேங்கி கிடக்குது. 1,70,00,000 லெட்டர்கள் தேங்கி கிடக்குது. வீரர்களுக்கும் சரி, அதே நேரத்தில் போரில் பங்கு பெற்ற வீரர்களுடைய குடும்பங்களுக்கும் சரி, லெட்டர் கரஸ்பாண்டன்ஸே இல்லை. அப்படியான ஒரு சூழலில் அதை தரம் பிரித்து உரியவருடைய சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த 688 பெட்டாலியனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் அந்த வேலையை 90 நாட்களுக்கு முன்பாகவே அதை செஞ்சு முடித்தாலும் கூட அவர்களுக்கான அங்கீகாரத்தை அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கவே இல்லைன்றதும், அது காலம் கடந்து அவர்களுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைச்சது அப்படின்றது தான் இந்த திரைப்படம் பேசுகின்றது. இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் கெரி வாஷிங்டன். அவங்க தான் மேஜர் சேரிட்டி ஆடம்ஸுடைய கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டது, 1943 இப்படி ஒரு 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 ஆளுமை மிக்க ஒரு பெண்ணா, அப்போ எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திச்சிருந்தா அந்த பெண்மணி அவ்வளோ ஒரு போல்டாக நிற்க முடியும் அப்படின்றது உண்மையிலே நம்ம யாருக்கோ ஃபயர் விடுறோம்ல, உண்மையிலே சேரிட்டி ஆடம்ஸை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே நெகிழ்ச்சி ஆகிட்டு. இப்போ திரும்ப நேற்று நைட்டு படம் பார்த்தா, காலைல படம் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு அபூர்வ சங்கீதம், அதில் பார்த்தீங்கன்னா கமல் அண்டு இளையராஜா 2 பேரும் ராஜபறவை படத்துக்கு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே பசங்களா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை தான், யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்றதுக்கு அவங்களால பார்க்க முடியாதுல்ல. அந்த ஒரு வார்த்தை ட்ரிகர் ஆகி இளையராஜாவும் கமலும் தேம்பி எழுதிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எஸ்பெஷலி ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, இந்த பெட்டாலியனை கலைக்கணும்னா என் பணத்து மேலே தான் அது நடக்கும் அப்படின்னு உயரதிகாரியை பார்த்து சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல, உண்மையிலே நெகிழ்ச்சி ஆகிட்டேன் நான். எனக்கு கண் கலங்கி தண்ணியாக வருது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரு. உண்மையிலே சேரிட்டி ஆடம்க்கு ஒரு பெரிய சல்யூட்டை நான் வைக்கிறேன். ஓகே, இது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அடுத்தது எபோனி ஆப்சிடியன், லீனா டெரகாட் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே தான் அந்த கதை தொடங்குது. 1942 பென்சில்வேனியாவில் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. 43-44 வேர்ல்டு வார். 42 அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஆப்ராம்ன்ற ஒரு வெள்ளக்கார பையன் அவரை காதலிக்கிறான். இவங்க ஒரு கருப்பின பெண்ணு.
காதலிக்கிறான். ஆனால் அந்த காதலுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அவன் வந்து ஹிட்லரை சாவடிக்கணுன்றதுக்காக போரில் வந்து விமானியாக போன பையன். அவன் வந்து எழுதின ஒரு கடிதம் இந்த பொண்ணுக்கு வந்து சேரணும், ஆனால் அது சேரலை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பெண்ணே அந்த கடிதத்தை வந்து டெலிவரி பண்ணுற இடத்துக்கு போய் வாழ்க்கை அது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் கொடுக்குன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதுவாக சொல்லுவேன் நான். அதன் பிறகு வந்து ஜெனரல் ஹாட்டா வந்து டீன் நோரிஸ் வந்து பண்ணியிருந்தார். உண்மையிலே அந்த மிடுக்கு அவன் பார்க்கும்போதே ஈத்து போட்டு உதைக்கலான்ற மாதிரியான ஒரு கேரக்டரு. அது ரொம்ப, அதாவது எங்கள் ஆளுங்க 2 பேர் இறந்துட்டாங்கன்னும் போது போர் இறக்க தானே செய்வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போர் என்றால் இறக்கத்தானே செய்வார்கள்ன்ற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது அங்கே ஞாபகத்து வந்தது. சாம் பேட்டர்சன் வந்து ரூஸ்வெல்ட்டாக நடிச்சிருந்தார். அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டாக, அதான் இறக்க சுபாவம் கொண்ட ஒரு பாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். அதே நேரத்தில் ஒபேரா வின்ஃப்ரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. மேரி மெக்லண்ட்டு ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய இடம். அதாவது முதல் பெண்மணியோட ஃப்ரெண்ட் அவங்க தான் வந்து இந்த சேரிட்டி ஆடம்ஸை வந்து சொல்கிறாங்க. ஒரு கருப்பின பெண் இருக்காங்க, அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க, அவங்க லெஃப்டினன்ட் கர்னல், அவங்க இந்த வேலையை அவங்க திறம்பட செய்வாங்கன்னு சொல்கிற இடத்துல ஒபேரா வின்ஃப்ரே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த வந்து சொல்லியிருந்தாங்க. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மிலானோ ஜாக்சன் அவங்க தான் வந்து கேப்டன் நோயல் கேம்பல் கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. படம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம். ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் வந்து சொல்லணும்னா டெய்லர் பெர்ரி. இந்த டெய்லர் பெர்ரி வந்து படம் பண்ணுற எல்லா படமுமே வந்து கருப்பின பெண்களுக்கு ஆதரவாகவும் கருப்பின பெண்களை மையப்படுத்திய கதைகளை தான் அவர் வந்து இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஏன்னா ஒரு வழியை ஒருத்தவங்க எப்படா இவன் இந்த படத்தில் வந்து தெளிச்சு எடுத்திருக்கானு, இது எப்படிடா அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளேயே அந்த வலியும் வேதனையும் பட்டவனுக்கு தான் அந்த வலியை வந்து செல்லுலாய்டில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தோடைய டைரக்டர் டெய்லர் பெர்ரி. நிறைய படம் பண்ணியிருக்காரு, நடிச்சும் இருக்காரு. இந்த படத்தை வந்து இந்த மாதிரி நிறைய படங்களை இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்து அவருடைய கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 44 இந்த மாதிரி ஒரு அருட்பெரும் செயலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லை. இத்தனை வருடங்கள் கிடக்குது. எது வேர்ல்டு வார் முடிஞ்சு ஏறக்குறைய 75 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த 75 வருஷம் ஆகிறப்ப 2019 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வருது. அந்த ஆர்டிக்கல் என்னன்னா ஃபைட்டிங் அ 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வருது. அது யாருன்னா இந்த 6888 போஸ்டல் பெட்டாலியனுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் இன்ஸ்பயர் ஆகி அதன் பிறகு அந்த கருத்துக்களை தேடி பிடிச்சி இந்த படத்தை வந்து எடுக்கிறது எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இதை வந்து இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் எழுதியிருக்கிறார், இயக்குனரே தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு வந்து இந்த ஆர்டிக்கலை மையப்படுத்தி இதை எழுதி இதை ஒரு அற்புதமான படமாக எடுத்து உண்மையிலே படம் பார்த்து முடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய கூஸ் பம்ப்ஸுங்க. நான் ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்து வந்தனால இந்திய அளவில் பள்ளி குழந்தைகளுடைய சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு. நாம் இங்கே திராவிட மாடலில் படின்னு படிக்க வச்சு சொல்லிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பள்ளியில் படிச்சுட்டு நீங்கள் எந்த தனியார் கல்லூரிகளுக்கு போனாலும் அரசு முழு செலவு ஏற்கின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஏழ்மையான கிராமப்புற மாணவர்களை இன்னும் பின்தங்குற மாதிரி பணத்து மேலே ஆசை காட்டி அவங்கள அடுத்த லெவலுக்கே எடுத்துன்னு போகாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் பார்க்குறது ஏன் நான் எல்லா குழந்தைங்களும் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, உலகம் எப்பயுமே சமநிலை கிடையாது. அது மலையும் சமவெளியும் இருக்கிறது. அப்போ அந்த மலையில் இருக்கிற மாதிரியான ஆட்கள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. சமவெளியில் இருக்கிறவன் அந்த மலையில் ஏறி ஜெயிக்கிறவன் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த படம் வந்து அப்படி தான். சமநிலையில் இருக்கிறவங்க மலை மேலே ஏறி நின்று அவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கலனாலும் 75 வருடம் கழித்தும் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வந்து உண்மையாக ஒரு விஷயத்தை செய்யும்போது காலம் கடந்தும் கூட உங்களுக்கான உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதான் இந்த படம் சொல்லுது. அதனால நான் திரும்ப இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ மைக்கேல் வாட்சன் தான் இந்த படத்திற்கான சினிமோட்டோகிராஃபி. உண்மையிலே அந்த 1944க்கு ஒரு ஸ்கூல் யூரோப்பில் கிளாஸ்கோன்னு ஒரு ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலில் தான் இவங்க வந்து இந்த கடிதத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணுன்றதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்கான அந்த இன்டீரியர், ஏன்னா அதில் பாம்பு போட்டு அப்போ தான் சிதிலம் அடைஞ்ச ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இந்த டீமுக்கு. அதை பண்ண இடங்கள், அதுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மியூசிக்லாம் சான்ஸே கிடையாது. மேசி ஹோய் அவங்க தான் வந்து இந்த படத்திற்கான எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட ஆரோன் சிக்மனுடைய மியூசிக் இந்த படத்தை, அதாவது எங்கே வந்து அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல, அதுவும் எஸ்பெஷலி ஏன் ஒர்க்கை நிறுத்திட்டீங்க செய்யுங்க அப்படின்னு அவள் கத்துறான்.
ஒரு கர்னல் வந்து ஒரு லேடி, அவள் வந்து உயரதிகார ஃபயர் திட்டிட்டு வந்தாச்சு, குழப்பத்தில் இருக்கிறா, ஆனால் வேலை நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு கத்துறா. கத்தும் போது அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சான்ஸே கிடையாது. அவனும் ஒரு பொம்பளை தானே, அவள் தேம்பி அழற இடம் இருக்குல்ல, அதாவது தன்னுடைய அந்த பதவி கிதவி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நெகிழ்ச்சியாக அழற இடம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மியூசிக் ஆரம்பித்த இடமா இருக்கட்டும். எல்லாத்த விட அந்த ரியல் ஃபுட்டேஜை வந்து உள்ளார இன்க்ளூட் பண்ணி எடிட்டிங்கில் அதை அந்த ரியல் ஃபுட்டேஜ், அதாவது 1944 எடுத்த 43 எடுத்த ரியல் ஃபுட்டேஜ் இன்க்ளூட் பண்ணி த ஜேர்னின்னு ஒரு சாங் ஒன்று ஆரம்பிக்கும். தெரில இந்த படம் ஏன் இவ்வளோ எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு. ஒருவேளை இந்த மாதிரியான வேதனைகளை, ஏன்னா நம்ம நிறைய செய்வோம், ஆனால் நம்மளுக்கான அங்கீகாரம் எங்கேயுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து பேர் வாங்கின்னு போவான். அது நம்ம காதலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம நிறைய அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் கூட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சான்னு தெரில. அந்த ஒரு தலைமை பண்பில் எப்படி இருக்கணுன்றத இந்த படம் பாருங்க. நான் வந்து என்னென்னோ பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம் இது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களை மிஸ் பண்ணாமல் படத்தை பார்க்க வைங்க. ஸோ டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, ரியல் ஃபுட்டேஜில் வந்து க்ளவுஸ் போட்டுருப்பாங்க. அந்த கருப்பின பெண்கள் மார்ச் பாஸ்டில் வந்து நான் அதை தான் பார்த்தேன், க்ளவுஸ் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே க்ளவுஸ் இருக்காது. அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்கன்றத காமிக்கணுன்றதுக்காக அந்த ஷாட்டை வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மைனஸ். ஏன்னா அதையும் ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வருவானுங்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி வந்து அவங்களுடைய தியாகம் அளப்பறியாதது. அவங்கள அழகழிச்சு அவங்களுக்கு வந்து கப்பலில் வந்து அவங்களுக்கு வந்து சீ சிக்னஸ்லாம் வந்து இறங்குனதுமே மார்ச் பாஸ்டில் வர வைக்கிறதுன்றதுலாம் சான்ஸே கிடையாது. திஸ் இஸ் த மைனஸ் பாயிண்ட். வாட் இஸ் த டேக் அவே? ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க தனக்கு வந்து இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னா அந்த லாவை கரைச்சி குடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து தைரியமாக நிற்க முடியும். இந்த சேரிட்டி ஆடம் வந்து அதை பேஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், லாக்கை வந்து டக்கு டக்குன்னு உடச்சி தூக்கி போடுற இடங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலையும் படத்துக்கான டேக்அவே அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னா உங்கள் துறையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நீக்குப்போக்குகளை மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு தலைமை பண்பில் இருக்க முடியும், உங்களுக்கானவங்களுக்கு நிற்க முடியும். இப்போ உதாரணம், செத்துட்டாங்க 2 பேர், காசுனா கொடுக்க மாட்டான்ட்டான், உடனே டக்குன்னு எல்லாரையும் காசை போட வச்சு உடனே அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்ததெல்லாம் வந்து அன்பிலீவபிள். அதே நேரத்தில் எங்கேயுமே தன்னுடைய வேலையாட்களை விட்டு கொடுக்காம நிற்கிற அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் டேக்அவே அப்படின்றதுல இன்னும் நான் சொல்லணும்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும், அதுவும் முக்கியமாக நம்ம ஜாக்கி சினிமாஸ் பார்க்குற ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பொம்பளை குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கணும். இந்த படம் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணும். எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் மட்டும்தான். உதாரணத்துக்கு இதில் ஒரு சீன் ஒன்று, அதாவது கப்பலில் டயர்டில் வராங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது. ஏன் நான் இங்கே வரணும், ஏன் நான் யூகே வரணும், இந்த குளிர்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன், வேர்ல்டு ஃபிலிம்ஸ். பட் இந்த குளிரை நான் வந்ததுமே இந்த குளிரை உணரும் போது தான் இதில் இருந்து இவனுக்கு எப்படி சண்டை போட்டு எப்படி உலகத்தெல்லாம் சுற்றி வளைச்சி போட்டானுங்கன்ற ஆர்வங்கள் இருக்கும்போது, இங்கே கிளாஸ் கவுண்டர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே எனக்கு இதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரயாணத்தில் அந்த கிளாஸ் கவுண்டர் ஒரு நகரம் இருக்குது. அங்கே தான் இவங்க வந்து 43 44 இந்த குழு வந்து இங்கே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அந்த குளிரில் அவங்க இறங்குனதுமே அங்கே இருக்கிற வெள்ளக்கார அதிகாரிகள் வந்து இவங்க அசிங்கப்படுத்தணுன்ற விதமாக மார்ச் பாஸ்ட் ஏதோ கற்றுக்குவீங்களா, மார்ச் பாஸ்ட்லேயே வர சொல்லுங்கள். இது அவங்க அவ்வளோ டயர்டில் வந்திருக்காங்க, கப்பலில் இருந்து அவங்கள வந்து ஒரு லாரியில் இட்டுன்னு போய் அவங்களுடைய இடத்துல சேர்க்கறது தான் நியாயம். ஆனால் வெள்ளக்காரனுங்க அதிகாரிங்க அந்த கருப்பின பெண்களை அசிங்கப்படுத்துகிற விதமாக மார்ச் பாஸ்ட்லேயே வாங்கன்னு சொல்லுறத, அதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு கப்பல்லேருந்து இறங்குனதுமே மார்ச் பாஸ்ட் போட்டுக்கிட்டு வந்து அதிகாரி எதிர்க்க அந்த சல்யூட் வைக்கும்போது அந்த சேரிட்டி ஆடம்ஸ் கண்களை நீங்கள் பார்க்கணும். அந்த கேரக்டரை அப்படி சைடில் படம் மயிறு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பெருமைலாம் இருக்கு இல்லையா, அந்த பெருமை அதை வந்து அந்த ஒரு டீம் செய்யும்போது அதை வந்து சான்ஸே இல்லைங்க. நிஜமாலுமே இந்த படம் நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த குளிரையும் இதையும் நான் உணரும் போது இந்த படத்தை எனக்கு வந்து இன்னும் உணர்வுபூர்வமாக கெட்ட போகுது. ஸோ அதனால் இந்த படம் வந்து நான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். 1,70,00,000 கடிதங்கள் பூஞ்சை பிடிச்சி எலிலாம் கடிச்சு போய் இருந்த கடிதங்களை 6 மாதம் டைம் கொடுக்கும்போது அதை வெறும் 3 மாதத்தில் முடிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. 180 நாளில் நீங்கள் இதை முடிக்கணுன்றான். இல்லை நான் 90 நாளில் முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் 855 பேர் மொத்தம், அதில் 31 ஆஃபீஸர், 824 பேர் வந்து இந்த சோல்ஜர்ஸ் ஒர்க்கு.
யோசிச்சு பாருங்க. சரி, இது முடிஞ்சதா? இதோட விட்டு இதுக்கு வந்து அங்கீகாரம்னா என்ன? மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க, எல்லாருமே மரியாதை கொடுக்குறானுங்க. அதை தான் அவங்க பெருசாக கெயின் பண்ணதுன்ற. போர் முடிஞ்சு கூட அவங்களுக்கான அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு அவங்கள பிரான்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கானுங்க, வேலையை தான் வாங்கியிருக்கானுங்க பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த கடிதங்களை 3 மாதத்தில் எடுத்து போய் சேர்த்தாங்க, அதற்கான அறிவுபூர்வமான பெண்கள். எனக்கு ஹிடன் ஃபிகர்ஸ்னு ஒரு ஃபில்ம், அந்த படமும் நீங்கள் குழந்தைங்களோட கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதை வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, நம்மளையே நம்ப வைப்பாங்க, நம்மளையே நான் திரும்ப நம்ப வைப்பாங்க. நம்ம தப்புன்றது தான் இந்திய இதிகாச கதைகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. என்னென்னா, பொம்பளை புள்ள தலையெழுத்து அப்படி தான் இருக்கணும். ஏன்னா விக்டிம்க்கு தான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பானுங்க. நான் ஏன் திரும்ப வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பெண் குழந்தைகள் பார்க்கணும்னா, இங்கே எளிமையாக எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது கிடையாது. நீங்கள் அதிகாரியாகவே இருந்தாலும் அசிங்கப்படுற இடங்கள்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் மீறி அவள் எப்படி ஜெயிக்கிறா? ஒன்றும் இல்லை, ரியல் ஃபுட்டேஜில் அந்த லேடி வந்து அந்த பட்டாலியனை வந்து ஒரு சுற்றிட்டு செக் பண்ணுற இடம்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்னா 5க்கு 5 இந்த படத்துக்கு நான் கொடுக்குறேன். 5க்கு 5. மிக முக்கியமாக பெண் குழந்தைகள் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஒரு பொம்பளை குழந்தை என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் வந்து முடிவுகளை எடுக்கணுன்றதுக்கு இந்த படம் வந்து மிகச்சிறந்த உதாரணமாக நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 5க்கு 5 கொடுத்த ஒரு படம், உண்மையிலே கொண்டாட வேண்டிய படம். இன்னும் இந்த சேனலை பார்க்குற ஏதாவது ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா, மிக முக்கியமாக உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு பர்மிஷன், உங்கள் கல்வி அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கி, கண்டிப்பாக இந்த தமிழ் பதிப்பே இருக்கிறது பெரிய விஷயம். அது முக்கியமாக கிராமப்புற குழந்தைகளுக்கு இந்த படத்தை நீங்கள் காமிக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் கேட்குறேன். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும், அதுங்க எல்லாமே பிச்சு புலரடிச்சுட்டு வந்துடுங்க. அதுங்களுக்கான நம்பிக்கையும் அதுங்களுக்கான வசதி வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டா போதும், அதுங்கெல்லாம் பிச்சுட்டு வந்து. யோசிச்சு பாருங்க, 43ல் ஒரு கர்னல் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து தம்சம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. ரைட், எனிவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து எல்லாருமே நல்லா இருக்கு பாருங்கன்னும் போது உடனே பார்த்துட்டு இருந்தது நான் உடனே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.